இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 29வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்ததுனால, அவர் கொடுத்த அந்த வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். சுரங்க தொழிலாளர்கள் தங்கள் தலையில் ஹெட்லைட் அணிந்திருப்பார்கள். அந்த விளக்கின் வெளிச்சத்தினாலே தாங்கள் செல்ல வேண்டிய பாதையை அவர்கள் செல்ல முடியும். பகலானாலும் சரி, இரவானாலும் சரி, அந்த வெளிச்சம் இல்லாமல் அவர்களால் சுரங்க தொழிலை செய்ய முடியாது, சுரங்கத்திலிருந்து வெளியே வரவும் முடியாது. அதே போல் இருளான இந்த வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆம், நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் தேவன். கட்டளே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளான இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய பாதையில் நம்மை வழி நடத்துவது கர்த்தருடைய வசனம். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் நமக்கு நெடுந்தூரத்தை காட்டாது, நாம் நடக்க வேண்டிய அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அடியை மாத்திரம் நமக்கு காட்டும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கர்த்தருடைய வசனத்தை, அவரை நம்பி நாம் சார்ந்து இருக்கும்போது நாம் செல்ல வேண்டிய பிரயாணத்தில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மை வழி நடத்தும். மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நமக்குள் இருக்கிற இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இருந்து சாட்சி கொடுக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது போல கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்தின் தீபமாக இருந்து நம்மை உயிர்ப்பித்து வழி நடத்துகிறார். இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாதது போல தேவனாகிய கர்த்தர், அவருடைய வார்த்தை, அவருடைய தீபம் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. அவரை நம்பி சார்ந்து இருக்கும்போது நாம் இடராமல் நமக்கென்ன கர்த்தர் குறித்திருக்கிற அந்த பாதையிலே நாம் செல்ல முடியும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கர்த்தராகிய தேவரீர் எங்களுடைய விளக்காய் இருக்கிறீர். எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணவும், நாங்கள் இடராதபடி எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாங்கள் செல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய பாதையிலே நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.